குழம்பு வைக்குமானே அதை வைக்க முடியல. அதனால காலையிலே ஜன்னலை திறந்து விடுவோம். ஏங்க பேசுறதே காதில் விடாது. சரிங்க போங்க தாய். அது டேஸ்ட் அது அந்த சின்ன குண்டானா இருக்கு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் காலை வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நேரம் காலை 6:45 ஆகுது. 6:45க்கெலாம் இங்கே பாருங்க, வெண்டைக்காய் வந்து நம்ம வீட்டில் இருந்துச்சா, பசங்க ஸ்கூலுக்கு ஏதாவது சைடிஷ்ஷாக செஞ்சு கொடுக்கும் அப்படின்ட்டு பறிக்க போனேன். இந்த அளவுக்கு வெண்டைக்காய் கிடச்சிருக்கு. இன்னும் நிறையா இருக்குது. காலையிலே கொஞ்சம் மனசு வருத்தமாக இருக்குது. அது என்னென்னா, இந்த சோளம் ஃபஸ்ட்டு தடவை போட்டோம் இல்லையா, அது வரைக்குமே இந்த எலிக்கெலாம் தெரியல போல இருக்குது. அதாவது இந்த பெருச்சாளி இருக்குள்ள, பெருசான எலி, அந்த எலிக்கெலாம் தெரியல போல இருக்குது. இந்த ஸ்மெல்லு, இந்த பூ பூத்து இந்த வாடை வர வர அடுத்தடுத்து நாங்கள் சோளம் போட்டு தான் சுத்தமாக வைக்க மாட்டேது. இங்கே பாருங்கள், இதெல்லாம் எப்படி நோண்டி நல்ல முளைப்பு. இந்த இடம் ஃபுல்லாக போட்டிருந்தாங்க அத்தை. இங்கே பாருங்கள், அப்படியே வேரோட அப்படியே நோண்டி, இதெல்லாம் சோளம் அப்படி இது இருக்க குழி 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 குழியாக நோண்டி போட்டிருக்கு. அது வரைக்குமே இந்த பாருங்க, இதெல்லாம் நோண்டி இருக்குல்ல, மண் தள்ளின மாதிரி இருக்குல்ல, இது எல்லாமே வந்து பெருச்சாலியோட வேலை தான். அதே மாதிரி அந்த பக்கமும் பாருங்க, இந்த பக்கம் மண்ணெலாம் நல்லா சரிசமமான மட்டமான மண் தான். அதில் வந்து நோண்டி 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 ஒன்றுத்தையும் வளர விட மாட்டேது. மிச்சம் இருக்கிறதே இங்கே இருக்கிறதும் கொல்லையில் இருக்கிறதும் மட்டும்தான். அப்படியே இதுக்கு என்ன சொல்யூஷன்னே எங்களுக்கு தெரியல. நாங்களும் இந்த கிடுக்கி ஏதாவது வச்சு பார்க்குமா அப்படின்னு வச்சு பார்த்தோம். அது அப்படியே சோளத்தை உள்ளே இருந்து அந்த விதையை எடுத்து அப்படியே அந்த தோல், மேல் தோல், அந்த ஆரஞ்சு கலர் கலந்து தான் வச்சுருப்பாங்க சோளம். அந்த மேல் தோலை பொறுமையாக அப்படியே எடுத்துகிட்டு அது உள்ளே அந்த விதையை சாப்பிடுது. அப்போனா எந்த அளவுக்கு புத்திசாலியான எலியாக இருக்கும். இது ஃபுல்லாகவே சோளம் தான், ஒன்று கூட இல்லை. உங்களுக்கு ஏதாவது சொல்யூஷன் தெரிஞ்சால் சொல்லுங்கள், மறக்காமல் சொல்லுங்கள். அதுதான் இது என்னென்னா, காலையில் இதை வந்து நாங்களும் ஒரு வாரமாகவே இந்த வேலை தான் அது பார்த்துக்கிட்டு இருக்கு. நாங்களும் நைட் டைமில் 12 மணி வரைக்கும் கூட உட்காந்து பார்த்துட்டோம். அப்போல்லாம் வர மாட்டுது. மழை பெஞ்சிருந்தா கூட வந்து நோண்டி தள்ளிட்டு போயிடுது. அது எப்படி தான் அது வருதுன்னே எங்களால் கண்டுபிடிக்க முடியல. காலையிலே ஜன்னலை திறந்து விடவும் காவியா, அப்போ தான் வந்து சுத்தமான காற்றுலாம் உள்ளே வரும். காவியை வந்து அப்பப்போ எலி குஞ்சா மாறிடும். கியாங்கும் பேசுகிறதே காதில் விடாது. சரி படி ஏஞ்சிக்கோடா, கண்ணே திறக்க மாட்டேன் தம்பியே. காலையில் கிச்சனில் வேலை பார்க்குறோம்ல, அது மட்டும் வேலை கிடையாது. ஏறி வந்து இந்த பிள்ளைங்களெல்லாம் ஒன்று ஒன்றா கிளப்பி விடணும். மணி எழுந்துச்சுனா காவியா, எழுந்துச்சானா? அதான் ஒன்று ஒன்றா ஃபஸ்ட்டு வந்து காவியாவை எழுப்பி விடுவோம், அடுத்தது மணிகண்டன், அதுக்கப்புறம் குட்டிமா அவர் வந்து தன்னால் ஏஞ்சி வந்துடுவார், குளிச்சிக்கிட்டு இருக்காரு. காவியாவை ஆல்ரெடி மேக்ஸுக்கு பன்ஸு ஆன்லைன் கிளாஸில் சேர்த்து விட்டுருக்கோம். இப்போ 11th மேக்ஸ் குரூப் எடுத்துருக்கிறதால மேக்ஸ் அவளுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். என்னாலையும் வீட்டில் இருந்துக்கிட்டு அதை சொல்லிக் கொடுக்கவும் முடியல, டியூஷனும் கிடையாது. அதனால் இந்த கிளாஸில் சேர்த்து விட்டதுலேருந்து முன்னாடி இருந்ததை விட இப்போ சூப்பராக குயிக்காக மேக்ஸ் போட ஆரம்பிச்சிட்டா. இந்த பன்ஸு அப்போட ஃபவுண்டர் நீலகண்ட பானு, அவங்க வேர்ல்டு ஃபாஸ்டஸ்ட் ஹியூமன் கால்குலேட்டர். இந்த பன்ஸு கிளாஸில் 5லேருந்து 15 வயசு உள்ள பசங்க ஜாயின் பண்ணிக்கலாம். ரொம்ப ஸ்ட்ரிக்டாக, பசங்களுக்கு போர் அடிக்கிற மாதிரிலாம் கிளாஸ் போகாது. மேக்ஸை சொல்லி கொடுக்கறது பெருசு இல்ல, பசங்களுக்கு அது புரியணும், அதுதான் ரொம்ப முக்கியம். அதுக்கு பொறுமைங்கிறது மிக அவசியம். 5 digit times 1 digit. Yes ma'am. Yes or no? Yes, okay. A little bit practice, but I'm sure you will be able to do those questions. ஆனா இந்த பன்ஸ் கிளாஸ்ல பசங்க எத்தனை தடவை டவுட் கேட்டாலுமே பொறுமையா ஸ்மைலிங் ஃபேஸோட ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. அதனால பசங்களுக்கு பயங்கிறதே தேவையே இல்லை இந்த கிளாஸ்ல. ஸோ இதுல ஃப்ரீ டெமோ கிளாஸ் கூட அவைலபிளா இருக்கு. இந்தியாவில் மட்டும் இல்லைங்க, USA, UK, ஆஸ்திரேலியாவில் கூட அவைலபிளா இருக்காங்க. உங்க பசங்களை இதுல ஜாயின் பண்ணணும்னா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன், ஃபர்ஸ்ட் கமெண்ட்லயும் பின் பண்றேன். ஃபர்ஸ்ட் ஒரு ஃப்ரீ டெமோ கிளாஸ் அட்டெண்ட் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா ரிஜிஸ்டர் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்றைக்கான சாப்பாடு என்னென்னா, சாப்பாடு வடித்தாச்சு, சாதம் வடிச்சிட்டோம். இங்கே பாருங்கள், இந்த அளவுக்கு வெங்காயத்தை வந்து எங்கள் அத்தையால் மட்டுமே உரிக்க முடியும். எவ்வளோ குட்டி குட்டியாக இருக்குது பாருங்கள். அந்த வெங்காயம் வாங்கினோன்னா அந்த கொசுறுலாம் கீழே கிடக்கும்ல, அந்த வெங்காயம் காலையிலே உட்காந்து மாங்குன்னு உரிங்கத்த அப்படின்னது தான். அந்த சின்ன சின்ன வெங்காயத்தை தேடி கண்டுபிடிச்சி உரிச்சு வச்சுருக்காங்க. போட்டு வத்த குழம்பு கொஞ்சமாக அப்படியே வச்சிரும் அப்படின்ட்டு இது பண்ணோம். முந்தானத்தையே பாப்பா கேட்டுச்சு, வத்த குழம்பு வைக்குமான்னு. அதை வைக்க முடியல. அதனால் இன்றைக்கி தான் அதுக்கு நேரம். என்னென்ன இப்போ இருக்குன்னா, ஒரு 4 முட்டை இருந்துச்சு, அதை வேக போட்டுக்கிட்டு இருக்கோம். நடு அடுப்பில் டீ இருக்குது. இதில் வந்து கொய்யா இலை வேக போட்டுக்கிட்டு இருக்கேன். அது என்னென்னா, இந்த அடுப்பை பற்றி நிறைய பேர் அடுப்பை பற்றி சொல்லுங்கங்கிறீங்க. இது ஆன்லைன்லலாம் வாங்கலை, நம்ம
நேரடியாக ஷாப்புக்கு போய் தான் வாங்கினது. இது ப்ரீத்தி இருக்கும்ல அந்த பிராண்டு. பரவாயில்ல, நல்லாயிருக்கு. 3 அடுப்புங்கிறதுனால ஃப்ரீயாக நம்ம வீட்டு பாத்திரத்தை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், அண்டா குண்டா கொஞ்சம் பெருசு பெருசாக தான் இருக்கும். சில அடுப்பு நெருக்கமாக இருக்கும், அந்த மாதிரி பார்த்து வாங்கிடாதீங்க. ஏன்னா ஒரு பாத்திரம் வைக்கும் போது ஒரு பாத்திரம் இடைஞ்சலாக இருக்கும். இது வந்து நல்லா ஃப்ரீயாகவே இருக்கும், தாராளமாகவும் இருக்குது. இதை வந்து ஆஃப் பண்ணி வச்சிடும். மௌலி குட்டிமா, அது அங்கே கொல்லையில் போய் கட்டேன். அவ்வளோதான், வத்த குழம்பு வைக்க ஸ்டார்ட் பண்ணலாம். தாராளமாக கொஞ்சம் எண்ணெயை ஊற்றவும். வத்த குழம்பு வந்து பசங்களுக்கு மட்டும்தான், நம்மளுக்கு வேணால் அப்புறமா ஒரு 10 மணிக்கு மேலே வேறு ஏதாவது குழம்பு வச்சுப்போம். கொஞ்சம் தான் வைக்கிறேன். வெங்காயம் அந்த புளியை கரைச்சி எடுத்துக்கிட்டு எண்ணெய் சூடாகிற வரைக்கும் ஒரு 3 தக்காளியை வந்து வத்த குழம்புக்கு அடித்து சேர்த்தா தான் நல்லா கிரேவியாக அப்படியே தொக்கு மாதிரி பார்ப்பீங்களா, அந்த மாதிரி இருக்கும். என்னோடய ஸ்டைல் வத்த குழம்பு ரொம்ப ஈஸியாக இருக்கும், நல்லாயிருக்கும், ருசியாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வத்த குழம்புக்கு எண்ணெய் நல்லா தாராளமாக ஊற்றிட்டோமா, அதுக்கப்புறம் வெந்தயம் கொஞ்சமாக கடுகு, ஜீரகம் மறக்காமல் போட்டுக்கொள்ளவும். இப்போ நம்ம வச்சுருக்கோம் இல்லையா சின்ன வெங்காயம், பூண்டு, அதை சேர்த்துக்கலாம். இது நல்லா வதங்கட்டும். இது வதங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு போடுவோம். இந்த அளவுக்கு உப்பு. இந்த வத்த குழம்புல வந்து இன்னைக்கு ஏங்க இந்த கத்திரி வத்தை இது ஒரு மூடியங்க. சரி, இது வந்து கத்திரி வத்தை இன்றைக்கி போடல, வெறும் இந்த சுண்டை வத்தை இருக்குல்ல அதை மட்டும் போட்டு சூப்பராக இருக்கும். இந்த எண்ணெயில் பொரித்து போடும் போது நல்லாயிருக்கும். இது வதங்கிட்டே இருக்கட்டும். அதுக்குள்ளே வந்து தக்காளியை வந்து அடிச்சுப்போம். நிறைய பேர் வந்து அந்த ட்ரெஸ்ஸு சைஸு எப்படி எடுக்கிறீங்க நீங்கள் கரெக்டாக அப்படிங்கிறீங்க. இப்போ என்னோடய பைட்டு வந்து 64, அதாவது 65க்குள்ளே இருந்தால் 62லேருந்து 65க்குள்ளே இருந்தால் எல் சைஸாக உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். 60க்குள்ளெலாம் இருந்தால் எம்ஏ எடுத்துக்கலாம். 65க்கு மேலே இருந்தால் எக்ஸல் எடுத்தால் தான் நல்லாயிருக்கும். ஏன்னா நான் வந்து கொஞ்சம் நான் ட்ரெஸ்ஸு போடுறத பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு, கொஞ்சம் லூஸாக தான் போடுவோம், பிடிக்க மாட்டேன், அந்த அளவுக்கு டைட்டாக பிடிக்க மாட்டேன். இது வந்து எல் சைஸ் தான். ஆன்லைனில் 64 கிலோ இருந்தீங்கன்னா எல் சைஸு கரெக்டாக இருக்கும். நீங்கள் பிடிச்சிக்கிறதா இருந்தாலும் பிடிச்சிக்கலாம். இதெல்லாம் வந்து லூஸாக தான் இருக்கும், நல்லாயிருக்கும். அது மட்டும் இல்லாமல் நான் போடுறது எல்லாமே வந்து காட்டனாக இருக்கும், இல்லை காட்டன் பிளெண்டடாக இருக்கும், எல்லாம் கலந்து இருக்கும். மற்றபடி இந்த எரிச்சலாக இருக்கும்ல அந்த மாதிரி ட்ரெஸ்லாம் செலக்ட் பண்ண மாட்டேன். இந்த மாதிரி இது நல்லாயிருக்கு. இதுவுமே காட்டன் தான். ஏற்கனவே ஒரு பிளாக்கில் ஒன்று போட்டிருந்தேன். இந்த மாதிரி பேண்ட்டும் டாப்பு மட்டும் வரும், இதுக்கு ஷால் கிடையாது. அது நல்லா இருந்ததுனால அதே மாதிரி இந்த ஒரு டிசைனில் எடுத்தேன். இதுவும் காட்டன் பிளெண்டட் தான். இது நல்லா வதங்கட்டும். வதங்கிட்டு இருக்கும்போதே நம்ம பேசிக்கிட்டே இருந்தோம்னா டைம் ஆகிடும். தக்காளி அடித்து இதில் சேர்த்துப்போம். வெங்காயம் நல்லா இந்த அளவுக்கு வதங்கணும். வதங்கி வந்ததும் தக்காளியை சேர்த்துக்க வேண்டியதான். இந்த பாருங்க போதும். இப்போ வந்து தக்காளி சேர்த்துப்போம். 3 தக்காளி. இப்போ இதில் இந்த தக்காளி அடிச்சிருக்கோம்ல மிக்சியில், இது தண்ணியை கலக்கி இதில் ஊற்ற வேணாம். இந்த புளி தண்ணி வச்சுருக்கோம்ல இதில் ஊற்றிடும். இதில் இப்போ சேர்க்க வேண்டிய தூள் வகைன்னு பார்த்தா ஒரு 3 தூளாக தான் இருக்கும். இது வந்து மல்லித்தூள் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கிட்டால் குழம்போட திக்னஸ் நல்லாயிருக்கும். மல்லித்தூள் சேர்த்துப்போம். நான் வந்து ஒரு 2.5 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிட்டேன். நீங்கள் ஐயோங்கிறீங்க, எனக்கு தெரியாதா? அதுக்கப்புறம் வந்து காரத்துக்கு ஏற்ற மாதிரி காரத்தூள், அவ்வளோதான். இது போக நம்மளோட குழம்புத்தூள் இருக்கு இல்லையா, அதுவும் கொஞ்சமாக சேர்த்தா ருசி டேஸ்ட்டாக இருக்கும். இந்த அளவுக்கு குழம்புத்தூள் சேர்த்துக்கும். இன்னும் கொஞ்சம், அவ்வளோதான். லைட்டாக பெப்பர் தூள், மிளகு இருந்தால் இடிச்சும் போட்டுக்கலாம், இதுவும் நல்லாயிருக்கும். அவ்வளோதான், முடிஞ்சிச்சு வத்த குழம்பு. இது எண்ணெயிலே ஒரு 4 பெரட்டல். இல்லை பொறுமை இருந்தால் அதுலேருந்து எண்ணெய் திரண்டு வர அளவுக்கு கூட நம்ம வெயிட் பண்ணலாம். எனக்கு பொறுமை இல்லை, அதனால நான் ஊற்றிக்கிறேன். இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிப்போம், ஏன்னா நம்மளுக்கு பத்தாது. அது கொதிக்கிறதுக்காவது வேணும்ல தண்ணி.
அதான் அந்த மாதிரி தான் நல்லாயிருக்கும். குட்டிமா அப்படி தான் சாப்பிடும். பச்சை பிள்ளை அதுதானே பச்சை பிள்ளை. பாக்கி பிள்ளைங்கெல்லாம் பெரிய பிள்ளைங்க. அவ்வளோதான் கொதிக்கிட்டோம் அப்படியே. அதுக்குள்ளே இது கொதிக்கிற வரைக்கும் ஏற்கனவே உப்பு போட்டிருக்கோமா, இன்னும் கொஞ்சம் உப்பு வந்து குழம்புக்காக போடும். மூடிடும். அதை பட்டிலே கொதிச்சுக்கிட்டு இருக்கட்டும். அந்த கேப்பில் வந்து நம்ம டீ குடிச்சிடும். டீயை குடிச்சிட்டு கொஞ்சோண்டு வெண்டைக்காயை அரிஞ்சு வச்சிடும். சரிங்க போங்க தாயே போங்க. ஐயா இந்த பொம்பளை பிள்ளையெல்லாம் பெற்றுக்கிட்டு மாமியார் கஷ்டப்படுத்தாத மாமியாருக்கு பதிலாக அது என்ன டெய்லியும் அவ்வளோ ஒரு பாடாப்படுத்துது. குழம்பு நல்லா சுண்டி வரணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். இந்த பக்கம் வந்து நம்ம வற்ற வச்சுருக்கோம் இல்லையா, இதை மட்டும் கொத்தரை வத்தை கத்திரி வத்தை எல்லாம் இருக்குது. இந்த கத்திரி வத்தை ஞாபகம் இருக்கா? நம்ம வீட்டில் போட்டது தான். இவ்வளோ தான் இருக்குது. அடுத்த சீசன் இப்போ தானே செடி வச்சுருக்கோம், அதுலேருந்து காய்க்கும் போது வத்தை எடுத்து வச்சுப்போம். இப்போ ஒரு 1/2 கிலோ 1/4 கிலோ அந்த மாதிரி தான் காய்க்குது, கொஞ்சம் குட்டி குட்டியாக. செடியெலாம் என்ன வளரல. மாவத்தெல்லாம் போடல குட்டிமா. இது வந்து இருக்கு, நான் அது போடல. அது போட்டால் குழம்பு இன்னும் கொஞ்சம் நிறையா வைக்கணும், வேகாது இப்போதைக்கு. அது டேஸ்ட் அது அந்த அந்த வத்தை ஓடிடுன்ட்டான் போ. அவ்வளோதான். நாங்கள் வந்து இந்த வத்தை மட்டும் தான் போட்டு வைக்கிறோம். எடுக்க குட்டிமா அது வேக வைக்கணும். இது முடிஞ்சிருச்சு, அவ்வளோதான். இந்த வத்தலை வந்து சுத்தமான வத்தை தான். அந்த பாருங்க வத்தலை பார்த்தாலே தெரியும். இங்கே பாருங்க, இது வந்து நம்ம வீட்டு வத்தைங்கிறதுனால இதை நம்ம அலசலாம் தேவை கிடையாது. குட்டிமா அடிச்சிருவேன் வேணான்னு சொல்லிட்டேன். இதை அப்படியே போட்டு பொரிச்சுப்போம். சும்மா ஒரு கைப்பிடி அளவுக்கு வத்தை. அப்படியே எண்ணெயிலே வறுத்து அது வேக வைக்கணும் குட்டிமா. கொண்டாங்க வா. ஐயோ ஆண்டவரே தட்டு. சரி கழுவிட்டு வா. ஓ நல்லா தேய்ச்சி கழுவிட்டு வா. போதுங்க ஏங்க, நான் வேற வத்த குழம்பு வைக்கிறேன், அது வேற வத்த குழம்பு சொல்லுதுங்க. அத்தை உங்க பேத்தியால அடக்கி வைங்க சொல்லிட்டேன். அது சொல்றதெல்லாம் நீங்க நம்ப கூடாது. இது வேற வத்த குழம்பு, அது வேற வத்த குழம்பு. இரு போடு பொறுமையா. அதான் இது நல்லா இன்னும் கொஞ்சம் திரண்டு வரணும். அதுக்குள்ளே நம்ம என்ன பண்ணணும்னா கொஞ்சமாக கட்டி வெல்லமோ இல்லை நாட்டு சர்க்கரையோ ஏதாவது ஒன்று சேர்த்தா இந்த ஸ்டேஜில் அப்படி இருக்கும். எங்கே நாட்டு சர்க்கரை எங்கே? அதுதான் இந்த அளவுக்கு நாட்டு சர்க்கரை போங்க. ஒரு நாள் உனக்கு சோறும் கிடையாது ஒன்றும் கிடையாமல் உனக்கு நான் பாரு. அதான் குழம்பு வந்து இப்போ திரண்டு வர ஆரம்பிச்சிருக்கு. இப்படியே இருக்கட்டும். கொஞ்சம் கொதிச்சோன்னே ஃபஸ்ட்டு வந்து மணிக்கு தான் சாப்பாடு பார்சல் ஆகும், அதனால் கொஞ்சம் கொதிக்கட்டும். அப்படியே லைட்டாக ஓப்பன் ஆகி இருக்கட்டும். எங்கே போட்டுருந்தது? நம்ம தோட்டத்தில் தானே பார்த்ததில்ல. என்ன போட்டுடா இது? சிலுக்கு போட்டா? அம்மா இது விழுந்துட்டுமா? இந்த ஸ்டோன் விழுந்துட்டு போனதுக்கு. இது இந்த பூ வாங்கிட்டு வந்தேன், அதுக்கு பிடிச்சிருக்கான். கட்டுங்க இந்த செவந்தி பூ. சரி ஓடு. வத்த குழம்பு பாருங்க, 2 பேருக்கு எடுத்தது போக இவ்வளோ மிச்சம். போயிட்டா ஓடு. அவ்வளோதான். நிற்கிறதுக்கெலாம் நேரமே இல்லை. என்னது அதான் முட்டையை வந்து ரைஸோடையே வச்சுட்டேன், குழம்பு மட்டும் தனியாக கொடுத்துரும். மூடியில் ஊற்றிருப்போம் குழம்பு. பஸ் சவுண்டு கேட்டுருச்சு.
இதோ அவ்வளோதான். ஜீனி போட்டிங்களாங்க? பால் எல்லாம் ஊற்றியாச்சு. இந்த பசங்க ஸ்நாக்ஸுக்கு வந்து மாதுளைப்பழ ஜூஸு. கொடுத்து தம்பி ஒரு கரண்டி எடு சீக்கிரம். குடியோட போய் அந்த சாப்பிட கொடு. போ எடுத்துகிட்டு போய் சாப்பிட சொல்லு. டக்குன்னு தண்ணி மொண்டு கூட. இந்த ஜூஸ் கிளாஸ் வந்து ஆன்லைனில் தான் ஆர்டர் போட்டு வாங்கினேன். கிளாஸு உள்ள மேலே மட்டும் இந்த மாதிரி கோட்டிங் கொடுத்துருக்காங்க. உள்ளே ஃபுல்லாகவுமே இதை வருங்க. கிளாஸு சூப்பராக இருக்குது. உங்களுக்கு லிங்க் வேணால் கொடுக்குறேன், வாங்கிக்கோங்க. பசங்களுக்கு இந்த மாதிரி ஜூஸ்லாம் கொடுக்கலாம். போ உங்களோட இதில் வச்சுக்கோங்க. தட்டு அவசரத்தில் வந்து ரொம்ப குட்டி தட்டாக வச்சுட்டேன். என்னாலே தூக்கி பேசவே முடியல. சீக்கிரம் பஸ் வந்துட்டு சவுண்டு. புடி சாமி வை. சாமி சாப்பாடு புடி. அவ்வளோதான். வெரி குட். தண்ணி குடி. ஜூஸை குடிச்சிடணும். சாப்பாடு ஃபுல்லாக சாப்பிடணும். கொஞ்சம் தான் வச்சுருக்கேன். தண்ணி குடி. வரதா நிற்கிறானே. அங்கே போய் நில்லுடா. பசங்களை அனுப்பி விட்டாச்சு. பசங்களுக்கு வெண்டைக்காய் செஞ்சு தரல. முட்டை தான் இருந்துச்சா, வத்த குழம்புக்கு முட்டை நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு முட்டையை கொடுத்தாச்சு. இப்போ இந்த வெண்டைக்காயை தொட்டுக்க பண்ணி நம்ம தான் சாப்பிட போகிறோம். ஏன்னா வந்து போன தடவை பறித்தோம் இல்லையா வெண்டைக்காய், அதை வந்து வீட்டுக்கு எடுத்துக்கவே இல்லை. அன்னிட்ட சுகுணாட்ட எல்லாத்தையும் அப்படியே ஷேர் பண்ணி கொடுத்தாச்சு. அதனால் இந்த தடவை வெண்டைக்காய் பறித்தது வந்து நம்ம ஃபேமிலிக்கு அப்படியே போட்டு 4 பெரட்டி தயிர் ஊற்றி இதை தொட்டுக்கிட்டு சாப்பிட்டா தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். சாப்பாடுமே அதில் போட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணி சாப்பிட்ருவோம். சரி ஓகே. இப்போ வத்த குழம்பு வந்து அதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்கும் உண்மையாகவே. யாராவது வச்சு பார்த்தீங்கன்னா அது என்றைக்கு வைக்கிறீங்களோ அன்றைக்கி வந்து கமெண்ட்டில் இலக்கியா நீங்கள் வத்த குழம்பு வச்சிங்களா, அதை நாங்கள் ட்ரை பண்ணோம், சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு சொல்லணும். அதிலே கொஞ்சோண்டு தேங்காய் பால் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா நல்லாயிருக்கும். தேங்காவாக இல்லை, தேங்காய் பால் எடுத்து கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா அந்த வத்த குழம்புக்கு சூப்பராக இருக்கும். அடுத்த ஒரு சூப்பரான விளாகில் பார்க்கலாம். இந்த விளாக் பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். டாட்டா.